மாமா பாருங்க கார் கேட்டாச்சுன்னு கைஸ் நம்ம வந்து இப்போ எங்கே வரோம்னா ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். எனக்கே எத்தனை ஃபோன் கால் வரும் தெரியுமா? அத ஒரு இதில் இந்த சுரேந்தர் இருக்கானா தெரியுமா பண்ணா என் நம்பரை எடுத்து கொடுத்துட்டான்டா யாருக்கையோ கொடுத்துட்டு சார் இது மாதிரி ஃபஸ்ட்லேருந்து பேசுகிறேன் சுரேந்தர் ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்கிறான். சுரேந்தர் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க நான் சந்துருன்னு நினச்சிட்டேன். சரி ஓகே ஓகே சொல்லுங்கள் நான் கேட்டேன். இது மாதிரி உங்களுக்கு தெரியுமா சுரேந்தர்? அப்படி தெரியும் அவன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னோடனே ஏய் நடிக்காதரா ஏன்டா கால் பண்ணி ப்ராங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். நடிக்கிறேண்ணா சார் இவங்களை இது இப்போ தான் சார் உங்களை நான் பார்க்குறேனே அப்படின்னு சொல்கிறான். டேய் இரு பேர் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்கிறேன் ஞாபகம் வர மாட்டேன் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் இருறான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன மரியாதை இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே சரி ஏதோ யாரோ போல சரி சொல்லுங்கன்னு சொன்னோன்னே இது மாதிரி உங்கள் பேர் என்னன்னு கேட்டோன்னே ஏதோ ஒரு பேர் சொன்ன உடனே நான் என்ன நினச்சிட்டேன் சரி உண்மையிலே வேறு யாரோ தான் போல அப்படின்னு கடைசியில் சொன்னால் இது மாதிரி இந்த குழந்தைங்க எத்தனை பேர் லேபர்ஸாக இருக்காங்க தெரியுமா? ஓ நம்பர் கொடுத்துட்டாங்கடா காப்பகத்துக்கு. ஆமாடா அதுவா இந்த மாதிரி எனக்கு ஏன் ரூம்மேட் ஏன் நேம் கொடுத்து என்னையும் உயிரை வாங்கினாடா. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்கு ஏன் ஹெல்மெட்ரா அவர் வச்சிருக்கிறது வீகாவா அது எந்த மாதிரி இருக்குதுன்னு இல்லடா பையன்டா ஒன்று பேசியிருந்தா கூட கொண்டாடுறோம். ஸோ ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணுங்க ஸ்ரீதர். शाहरुख खान वाली मार दो एक बार. என்ன அதுக்கிட்ட போய் என்ன பாதுன்னா மீன் எடுத்துருவா மயிறு அதானே ஆட்டிடியூட். ஏய் அதை பார்த்து பயப்படுது. இந்தா போறீங்களா? இப்படி எடுப்போம். அமோல் குழந்தை அமோல் ஏமாத்திட்டான். நான் அடுத்து ஜிஞ்சரை ஏமாத்திட்டான். ஜிஞ்சருக்கே துரோகம் செய்துட்டான் அமுல். எப்படி அடுத்து நான் இதே மாதிரி தான்டா அந்த பாண்டியிலையும் பண்ணானுங்க. அந்த மக்காவை எடுத்து குடிச்சு கொடுப்பேன் எடுத்துப்பானுங்க. என்னடா இது குழந்தை மாதிரி அதான் ஆரஞ்சு இல்லை பாபா டம்மி தான். என்னடா இவங்க தான்டா இருக்கணும். என்னடா அப்படிதான் பால் குடிக்கிற குழந்தை மாதிரி. தள்ளடா போட்டு விடுவது. தள்ளுடா கேட்மேன். இவன் தான் சென்ட் குத்தாண்டா அது எதோ பண்றது டெமோ காண்டா தெரியல நான் டெமோ காத்தியும் மெச்சா மாதிரி இருந்தது. இங்க பாரு நம்ம ஜாலியா வந்து என்ஜாய் பசங்களா அடி சொல்லுங்க பொண்ணுங்களா. கேப்டன் வந்து கேமராமேனா இருக்கிறதுனால மட்டும் காமிக்காத அப்படி ஓபன் பண்ணி அப்படி காமி. டேய் காட்டுறேன்டா நீ போடா. நல்லா காட்டுவான். நாங்கள் எவ்வளோ திரும்பி கஷ்டப்பட்டு பேசுறதா 200 கொடுத்தா தான் விடுவேன்டா உள்ள. ஆமாண்டா நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்க. 800 கேட்டான் போயிட்டு 600 ரூபாய்க்கு பேசி சரி சரி எல்லாத்தையும் ஸ்கேம் பண்ணிருக்கான்டா. உள்ள விடுறேன் அது பிரைவேட் போடாது. அது உள்ள போயிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வரும்போது நல்லா பண்றாங்க. ஒரு பாட்டு வரும்டா இன்னைக்கு 1000 போயிட்டு வரும்போது ஒரு டிராவல்ஸ் நம்ம வந்துட்டு 3 மணி க்ளோஸ். போகக்கூடாதா? 3:30 மணிக்கு க்ளோஸ் வந்துடணும். அரை மணி நேரம் தான் இருக்கணும். அப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகணும். போய் இப்படியே
ஆண்டி வேற காமிக்கிறாங்க. இங்க பாருங்க நண்பர்களே. யோகேஷ் வர்றா சூப்பராக இருக்கு. ஏ சரவணா, அந்த டீம்லேயே ஒரு சரவணா இருப்பான் போல. இங்கே கூப்பிட்டாங்க திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டை முடிச்சுட்டு கைஸ் நம்ம வந்து இப்போது அங்கே இருக்கிற இடத்துக்கு போக போகிறோம். எப்படிடா போகிற? ஓய் ஹோய் ஆ அந்த பிரிட்ஜுக்கு ஆப்போசிட் வா போகலாம். அந்த ஆண்டி அங்கே வந்து அந்த போட்டோம், அங்கே போய் நம்ம ஏதோ அவனுங்க நீ வாடா. அதுலேருந்து நம்ம வந்து ப்ரூஃப் இருக்குது. நம்ம அங்கே தான் போகிறோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். சரியா, அதனால் காமிச்சிடலாம். நம்பலையாடா அப்படின்னு. ஆனால் நீ வேறு அவங்க வேறு கோல்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டியே, அப்படியே மாட்டிக்கிட்டேடா நீ. என்னடா அவங்க செடியெலாம் எடுத்துன்னு போகிறாங்க. ஆமாம், வீட்டில் எடுத்துகிட்டு. ஓ ஓ ஓ ஓ ஓ அங்கே பாரு. ஆமாடா, தடை செய்யப்பட்ட பகுதி. ஓகே ஓகே ஓகே. இப்போ செம்மையாக இருக்கு. ஓகே அவ்வளோதான் போ. அவ்வளோதான், நாளைக்கு நியூஸ் வரும்.